அனைவருக்கும் வணக்கம். 1.7 கோடி மக்களின் தீர்ப்பு. We should respect people's decision. திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாடு கல்வி, பொருளாதாரம், தொழில் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணம். இந்த பாதையில, இந்த வளர்ச்சி பாதையில தமிழ்நாடு போகணும்னு நானும் விரும்புறேன், மக்களும் விரும்புறாங்க. ஆனால் ரொம்பவே பயத்தை ஏற்படுத்துற விஷயம் இவங்க பண்ற ஃபேக் நரேட்டிவ்ஸ் தான். விஜய் இஸ் த ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 6 மாசத்துல ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப பாருங்க, ஒரு வெள்ளை அறிக்கை வரலாறுல விஜய் தான் முதல் முறையா வெளியிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வெள்ளை அறிக்கை விடுவாங்க. திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூட வெள்ளை அறிக்கை விட்டாங்க. யங்கஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. 200 யூனிட் மின்சாரம் அப்படின்றது மாதத்துக்கு அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி விட்டாங்க. மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். ஆனால் இன்னைக்கு 2 மாதத்துக்கு 200 யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. இப்போ தமிழ்நாட்டுல அதிக கல்லூரிகளை கொண்டு வந்தது திராவிட கட்சிகள், முக்கியமா அதிமுக. ஆனால் நாளைக்கு விஜய் அண்ணா அவர்கள் ஒரு ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தா கூட அதுக்கு பின்னாடி விஐபி தீமை போட்டு அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்தை செயல்படுத்தினது தமிழ்நாட்டுல அதிமுக தங்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் ஒரு வெண்கல கிண்ணம் கொடுத்தா கூட அவதாரம் போல அவதரிச்சாயே அப்படின்னு அழுது அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேட்டஸை போட்டு ஒரு ஃபயரை விட்டு அதுக்கு ஒரு கோடி பேர் லைக் பண்ணி ஃபயர் விட்டு வச்சிருப்பாங்க. விவசாய கடன் 54,000 கோடிக்கு மேல தள்ளுபடி பண்ண இயக்கம் அதிமுக. ஆனா நாளைக்கு ஒரு 10,000 கோடியை தள்ளுபடி பண்ணா கூட அதுக்கு பின்னாடி ஒரு கத்தி பிஜிஎம் போட்டு அதுக்கும் ஃபயர் விட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது, வரலாறு தவறா யங் ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்க்க கூடாது, சோசியல் மீடியால மக்களை திசை திருப்ப கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றத்தை தான் கொண்டு வரணுமே ஒழிஞ்சு ஏமாற்றத்தை கொண்டு வந்துடக்கூடாது. தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில செல்லணும்னு நானும் விரும்புறேன், மக்களும் விரும்புறாங்க. நன்றி.